சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 94வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது மெய்நிகர் மேடையை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி என்று தமிழ் மொழியை சொல்வார்கள். அவ்வளவு சிறப்புமிக்க தமிழ் மொழி மன்னிக்கவும், அவ்வளவு சிறப்புமிக்க தமிழ் மொழியில் நம் சொல்வேந்தர் மன்றம் சிறப்பாக 94 கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று மிக குறைந்த உறுப்பினர்களே வந்தாலும் சீரும் சிறப்புமாக இன்றும் கூட்டத்தை நடத்துவோம் என்று நம்பி அனைவரையும் கூட்டத்தை அழைக்கிறேன். வாருங்கள் பாக்கியலட்சுமி அவர்களே, நீங்கள் தான் நெறியாளர். கூட்டத்தை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் அவைக்கு வணக்கம். இன்றைய கூட்டம் எப்பொழுதும் போல 3 பகுதிகளாக செயல்படும். முதலில் இன்று யார் யார் எந்தெந்த பொறுப்பை ஏற்றுள்ளார்கள் என்பதை பார்க்கலாம். முதலில் இலக்கண ஆசான் திரு அஜித் அவர்கள். வாருங்கள் அஜித் அவர்களே, இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராக உங்களுடைய பணியினை சொல்லி இன்றைய சொல்லையும் அவைக்கு பகிருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். இலக்கண ஆசானாக என்னுடைய பணி, ஏதாவது பேசும்போது ஏதாவது இலக்கண பிழை இருந்தாலோ, ஆங்கில சொற்கள் ஏதாவது கலந்து பேசினாலோ அதை கவனித்து அறிக்கையை சமர்ப்பிப்பது. அதோடு நாம் பேசும்போது உபரி சொற்கள் பயன்படுத்துவதையும் கணக்கிலிட்டு அதையும் அறிக்கை சமர்ப்பேன். இன்றைய சொல் அனுசரணை. அனுசரணைங்கிறது தமிழ் வார்த்தை தானே? சரிங்க, அந்த சொல் தான் இன்றைய சொல். இன்று பாலா இல்லை. அவர் இருந்ததால் தமிழா சமஸ்கிருதமா என்று தெளிவாக கூறியிருப்பார். வித்யாலட்சுமி, உங்களுக்கு தெரியுமா? அனுசரணை என்பது தமிழ் வார்த்தை தான். ஏனென்றால் நாம் எப்பொழுது வடமொழி என்று சொல்வோம் என்றால் தர்மம் அதர்மம் அப்படி வருவதைத்தான் சொல்வோம். அனுசரணை என்பது எனக்கு தெரிந்தவரை தமிழ் சொல் தான். வித்யா, நீங்களும் தமிழ் வார்த்தை போல்தான் தெரிகிறது. அதையே ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அனுசரணையாக இருத்தல். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக நானே சொல்லிட்டேன். அது சொல்லிவிட்டீர்கள், மன்னிக்கவும். அடுத்ததாக இன்றைய
நேர கணக்கீட்டாளராக நானே இருப்பதால் அந்த பணியினை நான் விலக்கி விடுகிறேன். முதலில் இன்று திட்டமிட்ட பேச்சில் வித்யாலட்சுமி அவர்கள் 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் பேசுவார் என்று நினைக்கிறேன். அதனால் அதில் 5 நிமிடங்களுக்கு பச்சை அட்டையும், 6 நிமிடங்களில் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடங்களில் சிகப்பு அட்டையும் காட்டப்படும். அவர் அந்த நேரத்திற்குள் பேசுவார். அதே போல மதிப்பீட்டாளருக்கும் இன்று நேர கணக்கீடு உண்டு. 2 முதல் 3 நிமிடம், 2 நிமிடத்தில் பச்சை அட்டை, 2½ நிமிடத்தில் மஞ்சள் அட்டை, 3 நிமிடத்தில் சிகப்பு அட்டை காட்டப்படும். அதே போல உடனடி பேச்சாளர்களுக்கும் 1 முதல் 2 நிமிடத்தில் அவர்கள் பேச்சு இருக்க வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1½ நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிகப்பு அட்டையும் காட்டப்படும். அதற்குள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் உங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்ளுமாறு அனைத்து பேச்சாளர்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக உடனடி பேச்சு நெறியாளராக சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்கள் உள்ளார். இன்று உங்களுடைய பணியினை விவரியுங்கள். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. உடனடி பேச்சு இன்று நான் உடனடி பேச்சு நெறியாளர். ஒரு கருத்து அல்லது ஒரு மைய தலைப்பில் ஒரு சில உடனடியாக கேள்விகள் கேட்கப்படும். உங்களுடைய புத்தி கூர்மையை சோதிக்கும் அளவிற்கு கேள்விகள் இருக்கும். உடனே நீங்கள் ஆராய்ந்து பதில் சொல்ல வேண்டும். 1 முதல் 2 நிமிடங்கள் வரை கொடுக்கப்படும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. மிக்க நன்றி. இன்றைய கூட்டத்தை ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். இன்றைய குறள் வேந்தராக திரு பவானி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். வாருங்கள் பவானி, இன்றைய குறளை அவைக்கு கூற உங்களை அழைக்கிறோம். சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய குறள் அறத்துப்பால்ல இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு குறள். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். இதோட அர்த்தம் என்னன்னா, முகம் மலர்ந்து ஒரு இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் அது எதுக்கு எதுக்கு ஊமையா எதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா, அது மனமகிழ்ந்து பொருள் கொடுக்கிற ஈகையை விடவும் பெருசா இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. பரிமேலழகர் உரைய பார்த்தோம்னா அதுல அவரு நெஞ்சு உவந்து ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கறது ஈகை. அந்த மாதிரி கொடுக்கறத விடவும் அறம் சார்ந்த ஒருத்தர் எதனால அறம் சார்ந்தன்னு சொல்றாருன்னா, இன்சொலனாக பெரியறதுக்கு இன்னும் அறம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வர்றாரு அவர் இதுல. சோ இன்சொலன் ஆகி 2 வார்த்தை நல்லதா பேசினா அது அந்த மனமுகிழ்ந்து கொடுக்குற ஈகையை விடவும் பெருசு அப்படிங்கிறார். இப்ப அது நம்மளோட நடைமுறைக்கும் அது சரிப்பட்டு வரும். ஒரு கஷ்டம்னு ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது பணம் வாங்க போனாலும், பணம் கிடைக்கலன்னாலும் அனுசரணையா ஒரு 4 வார்த்தை பேசி நமக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பலமா அமையும். பொருள் கிடைக்கலனாலும் அந்த மனபலத்தோட நம்ம திரும்பி வருவோம். அதை இந்த குறள் வலியுறுத்துது. நன்றி. மிக்க நன்றி. மிக அருமையான குறளை எங்களுடன் பகிர்ந்தீர்கள். இப்பொழுது கூட நிறைய இடங்களில் நம்முடைய சமூக வலைத்தளத்தில் நாம் கேட்கலாம், பார்க்கலாம். உங்களுடைய சிறு புன்னகை அடுத்து எதிரில் வருபவருடைய அந்த நாளையே இனிதாக்கும் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதைத்தான் திருவள்ளுவர் பல நூறாண்டுகளுக்கு முன்னரே சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. மிக அருமையான குறள். இதிலிருந்து இன்று இலக்கண ஆசான் கொடுக்கப்பட்ட அனுசரணையும் சேர்ந்து கொண்டால் மிக அருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. நாம் இப்பொழுது கூட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். இன்றைய தயாரிக்கப்பட்ட பேச்சில் ஒரே ஒரு பேச்சாளராக திரு வித்யாலட்சுமி அவர்கள் களம் இறங்குகிறார்கள். இவருடைய பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை. நிலை 1, திட்டப்பணி, மதிப்பிடுதல் மற்றும் பின்னூட்டம். தலைப்பு பாவேந்தரின் பரந்த பார்வை. வாருங்கள் வித்யாலட்சுமி, மெய்நிகர் மேடை உங்களது. அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று பாடிய புதுவையில் வெடித்தெழுந்த ஊழித்தீ
பாவேந்தர் பாரதிதாசன். அக்னி குஞ்சொன்று கண்டவன் பாரதி. அதிலிருந்து புறப்பட்ட சுடர்தான் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய பாடல்களில் பரந்துபட்ட பார்வையை இன்று நோக்குவோம், சிந்திப்போம். நாம் எப்பொழுதுமே நம்முடைய வேலைகளை பற்றியும் நம்முடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். மற்றதற்கெல்லாம் எங்கே நேரம் என்று உங்களுடைய மனதின் குரல் ஒலி எனக்கு கேட்கின்றது. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம். கடுகு எவ்வளவு சிறியது, அந்த அளவிற்கு தான் அந்த உள்ளமா. கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் என்கின்றார். தன்னுடைய ஊர் வரை விரிபவன் கடுகை விட சிறிது பெரிய துவரை அளவிற்கு உள்ளம் உடையவனாம். தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல். இன்று உலக அரங்கிலே அதுதானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வலிய நாடுகள் எல்லாம் வலிமை குறைந்த நாடுகளை கைப்பற்றி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம். எத்தனை அற்புதமான வரிகள் பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய பரந்த பார்வையாக உலக ஒற்றுமை என்ற தலைப்பிலே பறைசாற்றுகின்றார். இது நம்முடைய மனதையும் கூட பக்குவப்படுத்தி நிச்சயம் உயர்த்தும். இளைய சமுதாயத்தை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துவதற்காக செம்புட்பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி என்று உணர்ச்சியூட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். இளையார் ஆத்திச்சூடி என்ற தலைப்பிலே 88 வரிகளை கொண்ட அகர வரிசையில் அழகாக பாடியிருக்கின்றார். அதில் சிறப்பாக ஒரு வரி வரும், என்னை கவர்ந்த வரியும் கூட, எதையும் ஊன்றிப்பார். இப்பொழுதெல்லாம் நாம் மேலோட்டமாக சிந்திக்கிறோம், மேலோட்டமாக செயல்கள் செய்கிறோம், மேலோட்டமாக வாழ்ந்து முடிக்கிறோம். அப்படி இல்லாமல் ஆழமாக சிந்தித்து அதன் மூலமாக செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த வரி உணர்த்துகிறது. எதையும் ஊன்றிப்பார். சமுதாய கருத்துக்களையும் பொது உடைமை கருத்துக்களையும் தன்னுடைய பாடல்களில் அதிகம் சேர்த்திருக்கின்றார். அவரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கிறோம். சரி, புரட்சி என்பது என்ன? ஒன்று வேறொன்றாக மாறுவது, மாற்றுவது, புதுமை பூப்பது. காலம் சுழன்று சுழன்று புரட்சியும் புதுமையும் ஏற்படுகின்றது. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று மனம் மகிழ்ந்து பாடுகின்றார். உலகம் அனைத்தும் ஒரு குடும்பமாக திகழ வேண்டும் என்பது அவருடைய அவா. இன்றைய காலகட்டத்திலே இணையத்தின் வாயிலாக அது ஓரளவிற்கு சாத்தியப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் நம்புகிறேன். ஒரு குடும்பத்திலே சகோதரர்களுக்குள் எத்தனை சண்டைகள், சச்சரவுகள், வரப்பு தகராறுகள், பஞ்சாயத்துகள். இன்றும் இந்த நிலைமை நடந்து கொண்டேதானே இருக்கின்றன. உன் வீட்டிற்கும் அண்டை வீட்டிற்கும் உள்ள சுவரை உடை என்று இடித்து உரைக்கின்றார். உலகம் உன்னுடையது என்ற தலைப்பிலே அவர் பாடிய அந்த வரிகள் மிகவும் சிறப்புடையவை. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்கின்றார். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையாய காரணம் நாம் நம்முடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தாமல் இருப்பதுதான். தெளிந்த நல் அறிவு வேண்டும், விசால பார்வை வேண்டும், நம்முடைய அறிவை விரிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அறிவு நம்மை காக்கும். வள்ளுவர் குறளில் சொல்லியிருப்பாரே, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற அந்த கருத்தோடு இவருடைய பாடலும் ஒத்து போகின்றது. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா இன்பங்களும் கிடைக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அவாவை வலியுறுத்தி கொட்டு முரசே என்ற தலைப்பில் பாடியிருக்கின்றார். எல்லாருக்கும் நல்லின்பம், எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே என்று
எத்தனை அருமையான வரிகள் பாருங்கள். சில பேருக்கு தான் என்பது வான் வரை நீளும். நாம் சந்தித்த பலரில் சிலரை அப்படி பார்த்திருப்போம் தான். அது போன்ற மக்களுக்காகவே தான் பாவேந்தர் இந்த பாடலை பாடியிருக்கிறாரோ என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையே நீயும், இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே என்கின்றார். விண்ணை தாண்டி வருவாயா என்று அன்றே மக்களுக்கு வினா எழுப்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், அதை உணர்ந்து நடத்த வேண்டும் என்ற மறைபொருள் கருத்தாகவும் இந்த பாடலில் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்கின்றார். அவருடைய பாடல்களில் உள்ள உயர்ந்த கருத்துக்கள் நம்முடைய மனதில் நல்ல விதைகளை விதைக்கும் என்பது உறுதிதான். அவற்றை நாம் படித்து நாமும் உயர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி வித்யா அவர்களே, மிக அருமையான பேச்சு. முதலில் நான் நேரத்தை நிறுத்திவிட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் தாமதம், மன்னிக்கவும். மிக அருமையாக பாரதிதாசனின் பரந்த பார்வையை எங்கள் அனைவருக்கும் சொன்னீர்கள். புரட்சி கவிஞரின் புரட்சிகரமான கருத்துக்களை எளிய முறையிலும் மற்றவர்கள் புரியும்படி மிக அரிதான பாடல்களை தேர்ந்தெடுத்து தொகுத்தும் கூறியுள்ளது மிகவும் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. இப்பொழுது நம்ம அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். ஜெயப்பிரகாஷ் அவர்களை நான் உடனடி பேச்சினை நெறியாள்கை செய்ய அழைக்கிறேன். அதற்கு முன்னர் நான் வித்யா அவர்களின் நேரத்தை சொல்லிவிடுகிறேன். இன்று அவர்கள் 6 நிமிடம் 30 நொடிகள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பேச்சை வழங்கியுள்ளார். அவர் வாக்குக்கு தகுதி பெறுகிறார். வாக்குக்கு தகுதி பெற்றாலும் பெறாவிட்டாலும் இன்று அவரே சிறந்த பேச்சாளராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை கூறிக்கொண்டு திரு ஜெயப்பிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய உடனடி பேச்சின் மையக் கருத்து அனுமானங்கள் மற்றும் கண்டுபிடிப்பு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹைப்போதெட்டிக்கல் அல்லது இன்வென்ஷன் என்று கூறுவார்கள். அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இன்று இருக்கும். சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதல் கேள்வி, எப்படா நமக்கு விடுமுறை கிடைக்கும்னு எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு விடுமுறைய உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா இல்லது அனுசரிக்க முடிஞ்சா எந்த நாளை விடுமுறையா அனுசரிப்பீங்க? அஜித் வாங்க. எந்த நாளை விடுமுறையா அனுசரிக்கிறது அப்படின்னா, விடுமுறையை அனுசரிக்கிறதை விட புதுசா ஒரு நாளை கண்டுபிடிக்கிறதை விட என்னோட எண்ணம் என்னன்னா, விடுமுறையை நம்ம ஒழுங்காக அந்த விடுமுறையை கொண்டாடுகிறோமா இல்லை விடுமுறையை அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது தான். இன்று நிறைய விடுமுறை வருது, நிறைய நாட்கள் வருது. அந்தந்த நாளுக்கு ஒவ்வொரு இலக்கணம் சொன்னாலும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் அந்தந்த நாட்களை நம்ம அந்த அன்போடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுகிறோமானா இன்றைய நவீன உலகத்துல நம்மளுக்கு எவ்வளவுதான் புதிய கண்டுபிடிப்புகள் கிடைத்தாலும் ஒரு மனப்போராட்டம், மனச்சிக்கல் தான் எல்லாமே ஓடி. ஏதோ ஒரு விடுமுறை இருந்தாலும் அதற்கு ஒரு 10-15 திட்டங்களை போட்டு கடைசியாக எப்படா வீடு வந்து சேருவோம், எப்படா ஓய்வு எடுப்போங்கிற நிலைமையில தான் இருக்கு. அதனால இன்னும் ஒரு விடுமுறை நாள் தேவையில்லை. எனக்கு கிடைக்கிற விடுமுறையை எப்படி செலவு செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. நன்றி ஜேபி அவர்களே. நன்றி அஜித் அவர்களே. மிகவும் அனுசரணையான பதிலை கூறினீர்கள். நானும் நீங்கள் கூறிய வார்த்தையை சொல்ல வேண்டும் அல்லவா? கண்ணன் அவர்களே, இன்றைய வார்த்தை அனுசரணை.
நீங்கள் தாமதமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதால் தெரிவிக்கிறோம். நன்றி. அடுத்த கேள்வி, கமல் ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு, சாகா வரம் போல் ஒரு தொல்லை உண்டோ அப்படின்னு வரும். அது சரியாக எனக்கு தெரியவில்லை. இப்போ சமீபத்தில் வந்த திரைப்படம் தான். நீங்கள் ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறீர்கள், அது சாகா வரம் தரும் கருவி. அப்படி ஒரு கருவியை கண்டுபிடித்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும்? வாருங்கள் கண்ணன் அவர்களே. நன்றி ஜேபி அவர்களே. இப்பொழுதுதான் ஒரு கூட்டத்திலே இதை எப்படி தமிழ்படுத்துவது என்று தெரியவில்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை பற்றி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதனால்தான் நான் இன்று தாமதமாக வர நேர்ந்தது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்தி எங்களுடைய அலுவலகத்திலேயே பல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார்கள். நம்முடைய கூட்டத்தின் நிகழ்வுகளை எல்லாம் அழகாக நாம் பதிவு செய்து கொள்ளலாம். எனக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. இவ்வளவு விரைவாக இவ்வளவு மாற்றங்கள் அந்த கருவி கொண்டு வருமானால் அந்த கருவி சாகாவரம் பெற்று சாஸ்வதமாக நிலைத்து விடுமோ என்று ஒரு பயம். ஏனென்றால் ஒரு பக்கம் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த கருவியின் மூலம் பல மனிதர்களின் வேலைகளை சுலபமாக செய்ய முடியும். இதனால் பல மனிதர்களின் வேலை நாம் அதை அவர்களுக்கு பதிலாக அதை உபயோகப்படுத்த முடியும் என்று கூறுகிறார்கள். இது இந்தியா போன்ற நாடுகளில் பல மனிதர்களின் வேலை வாய்ப்பை ஒரு பயம் இருக்கிறது, தவிர்த்து விடுமோ என்று ஒரு பயம் இருக்கிறது. அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். நீங்கள் அந்த கேள்வியையும் அழகாக கேட்டு விட்டீர்கள். அதனால் இந்த கருவி இன்னும் பிற்காலத்தில் பல மாற்றங்களுடன் ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு கருவியாக மாறலாம் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நன்றி. இப்பொழுது அவ்வளவுதான் தெரியும். காலம்தான் பதில் சொல்லும் அது சாகாவரம் பெறப்போகிறதா இல்லையா என்று. அருமை 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 கண்ணன் அவர்களே. நான் கேட்ட கேள்விக்கு அருமையான பதிலை திரித்து கூறினீர்கள். சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் அருமையான பதிலை கூறினீர்கள். மிகவும் மகிழ்ச்சி, பாராட்டுதலுக்குரியது. நன்றி. எல்லா அலுவலகத்திலையும் அதான் கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினியா, அதை பயன்படுத்தின மாதிரி ஒரு இதை காட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த அலுவலகத்துக்கு போனாலும் இதே தான் நிலைமையாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வி, உங்களால் ஒரு கருவியை கண்டுபிடிக்க முடியும். அந்த கருவி உங்களுடைய குறிப்பிட்ட நினைவுகளை அழித்துவிடும். அப்படி என்றால் எந்த நினைவுகளை அழிக்க நினைப்பீர்கள்? வாருங்கள் பவானி அவர்களே. அருமையான கேள்வி ஜேபி அவர்களே. எந்த நினைவுகளை முதலில் அந்த மாதிரி ஒரு கருவி கண்டுபிடிக்க வேண்டும். சோ கேள்வி என்னவென்றால், அப்படி ஒரு கருவி கண்டுபிடித்தால் கருவி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கருவி மூலமாக எந்த நினைவுகளை அழிப்பது என்பது, நான் மிகவும் நம்புவது நினைவுகளை அழிக்க கூடாது, ஆனால் மன்னிக்க பழக வேண்டும்ங்கிறது என்னுடைய. அது நம்ம நினைவுகள்ங்கிறது நம்மள பாதிக்காது. அந்த நினைவுகளுடைய அந்த நினைவுகள் கொடுக்கிற ஒரு சந்தோஷமோ இல்ல வருத்தமோ தான் நம்மளை பாதிக்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு நான் மதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நினைவுகள் நம்மளை நினைவுகளை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அந்த நினைவுகள் கொடுக்கிற அந்த ஒரு கசப்புத்தன்மையான ஒரு கசப்புத்தன்மையான ஒரு உணர்ச்சி அந்த நினைவு கொடுத்தா அதை அழிக்கணும்னு நான் ரொம்ப
மதிக்கிற ஒரு 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 தன்மை. அதனால எனக்கு எந்த நினைவுகளையும் நான் அழிப்பேன்னு சொல்ல முடியாது. இதுல சொல்லுவாங்க அந்த முக்கியமா பெண்களுக்கு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒரு 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 எனக்கு இன்னும் சரியா தமிழ சொல்ல தெரியல, ஒரு செட் ஆஃப் மெமரிஸ், அந்த நினைவுகள் போயிடும் அப்படி சொல்லுவாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தானாவே அந்த மாதிரி நினைவுகள் அழியுது. வயசாக இன்னும் நினைவுகள் அழியுது. ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தவரோட பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எதற்கு போய் நின்னாலும். அந்த மாதிரி இருக்கும்போது என்னைய பொறுத்த வரைக்கும் நான் போய் நினைவுகள் அழிக்க மாட்டேன். 2 காரணம். ஒன்று நமக்கு எப்படியுமே நினைவுகள் நம்மள அறியாமலே போய்கிட்டு இருக்கு, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நினைவுகள் நம்மள பாதிக்காது, அது நினைவுகள் கொடுக்கிற அந்த உணர்ச்சிகள் பாதிக்கும். அதனால அது கசப்பான நினைப்போ இனிமையான நினைவோ நமக்கு யாராவது தீங்கு பண்ணியிருந்தா கூட அதை மன்னிக்க கத்துக்கணுமே ஒழிய அந்த நினைவுகளையே அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. கேள்விக்கு நன்றி ஜேபி. அருமையான பதில் பவானி அவர்களே. வயசாகிட்டே போகுது. ஒருத்தரோட 10 நாள் பேசாமல் இருந்தால் அவர் பேர் மறந்து போகுது. அந்த அப்படித்தான் வாழ்க்கை இருக்கு. அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் நான். மிக அருமையான பதில். நன்றி. அடுத்த கேள்வி, நீங்கள் ஒரு நேர இயந்திரத்தை கண்டுபிடிக்க நேர்ந்தால் எந்த காலகட்டத்திற்கு செல்ல ஆசைப்படுவீர்கள்? பாக்கியலட்சுமி அவர்களே, வாருங்கள். மிக்க நன்றி. மிக அருமையான கேள்வி. நேர இயந்திரத்தில் பின்னோக்கி சென்றால் நாம் எந்த நேரத்திற்கு? எல்லோரும் சொல்வது போல நம் பள்ளி, கல்லூரி காலங்களுக்கு தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோருடைய வாழ்விலும் நாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த கவலையும் இன்றி இருந்தோம் என்றால் அந்த காலம் மட்டுமே. ஏனென்றால் நமக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, எந்த ஒரு பலுவும் இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் கவலையும் இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரே காலகட்டம் என்று பார்த்தோம் என்றால் பள்ளி பருவமும் கல்லூரி பருவமும் தான். அதை தாண்டி விட்டால் தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை என்பது என்ன என்று கற்றுக் கொடுப்பவர்களும் கற்றுக் கொடுக்கும் காலமும் நிறைய இருக்கிறது. அதனால் நான் எப்பொழுதும் எல்லோரும் போல பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களுக்கு திரும்பி செல்லவே ஆசைப்படுகிறேன் ஜேபி அவர்களே. கேள்விக்கு நன்றி. நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே, அருமையான பதில். என்னை கேட்டால் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படலத்தில் சமயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவேன். அப்பொழுதுதான் இப்பொழுதெல்லாம் அந்த அனுபவப்பட்டு அந்த காலத்திற்கு சென்றால் இன்னும் சிறப்பான துணையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கலாமோ என்று நினைப்பேன். உங்கள் வீட்டில் அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அருமை அருமை. அடுத்து கடைசியாக வித்யாலட்சுமியிடம்தான் கேள்வி. அடுத்த 50 ஆண்டுகளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. மிக சிறந்த கேள்விதான். இது தொடர்பாக இன்று காலையில் ஒரு பேச்சு வந்தது. என்னுடைய கணவருடன் பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது கணினி 5 புலன்களில் ஒரு 3 புலன்களை அது நமக்கு கொடுக்கின்றது. இப்பொழுதெல்லாம் தொடு உணர்ச்சி அதையும் கொடுத்து விடுகிறீர்கள். பேச்சு, நம்முடைய பேச்சை வைத்து அது பதில் சொல்கிறது. பார்ப்பது முதலிலிருந்தே இருக்கிறது. அந்த நுகர்தல் என்பது அந்த ஒன்றுதான் இன்னும் கணினியின் மூலம் நமக்கு வரவில்லை. அந்த ஒரு புலனையும் இன்னும் 50 ஆண்டுகளில் ஏதாவது புதுமை செய்து 5 புலன்களுக்குமே அது ஒரு வழிவகை செய்யும். 5 புலன்களின் தேவைகளையும் அது நிறைவேற்றிவிடும் என்ற காலகட்டம் வந்தாலும் வரலாம், தெரியாது. நாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்கள் இந்த அளவில் கணினியின் மூலம், செயற்கை நுண்ணறிவின் மூலம் இத்தனை செயல்கள் செய்ய முடியுமா என்று சொல்லி இருந்தால் யாரும் நம்பியே இருக்க மாட்டார்கள். அதுபோல இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து 5 புலன்களுக்குமே பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் அனைத்துமே கணினியின் மூலம் செய்யக்கூடிய நிலைமை வரலாம் என்பது ஒரு நம்பிக்கை. அப்படியும் வரலாம். அது நன்மையா தீமையா என்பது அடுத்த கேள்வி. அதனால் சில நன்மைகள் விளையும். மனிதனுக்கு மனிதனுடைய தேவை இன்னும் குறைந்துவிடும். ஒரு மனிதன்
எவ்வளவு தூரம் தேடுகின்றானோ அந்த தேவை இன்னும் குறைந்துவிடும் அபாயமும் இருக்கின்றது. ஆனாலும் இது ஒரு நடக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. பதிலளித்த அனைவருமே சிறப்பாக பதிலை கூறினீர்கள். மிக நன்றி, மிக்க நன்றி. பாக்கியலட்சுமி அவர்களே, உங்கள் மேடை உங்களிடம் அளிக்கிறேன். மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. மிக அருமையான கேள்விகள், பதிலளித்தவர்களும் மிக அருமையாக பதிலளித்தார்கள். இன்று வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக நீங்களே இருந்து கொள்கிறீர்களா? ஏனென்றால் இப்பொழுது உடனடி பேச்சுக்கான வாக்கினை திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு தனிச்செய்தியாக அனைவரும் அனுப்பவும். பேசிய அனைவருமே சரி, முடியுங்கள் சொல்கிறேன். பேசிய அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். வித்யாலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 43 வினாடிகளும், கண்ணன் அவர்கள் 2 நிமிடம் 10 வினாடிகளும், அஜித் அவர்கள் 1 நிமிடம் 20 வினாடிகளும், பவானி அவர்கள் 2 நிமிடம் 12 வினாடிகளும், நான் 1 நிமிடம் 4 நொடிகளும் பேசியுள்ளேன். ஆனால் அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள் ஜெயபிரகாஷ், நீங்கள் ஏதோ ஒரு சொல்ல. சிறு குறிப்பு, இந்த கேள்விகளுமே செயற்கை நுண்ணறிவு ஊடகங்களை பயன்படுத்தி தான் தேர்ந்தெடுத்தேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. அப்பொழுது 50 வருடங்களுக்கு பின்பு வித்யாலட்சுமி சொன்னது போல அனைத்து புலனை சோதிக்கும் கணினி வந்தாலும் வரலாம். நன்றி. இப்பொழுது நாம் கூட்டத்தின் அடுத்த கட்டமான மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம். இன்றைய வித்யாலட்சுமி அவர்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்ய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. கண்ணன் அவர்கள் தாமதமாக வந்ததால் அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன். கண்ணன் அவர்களே, இப்பொழுது வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சின் மதிப்பீடு. வித்யாலட்சுமி ஈடுபட வைக்கும் நகைச்சுவை என்ற பாதையில் பாவேந்தரின் பரந்த பார்வை என்ற தலைப்பில் பேசினார்கள். முதலில் சொல்ல வேண்டுமென்றால் ஈடுபட வைக்கும் நகைச்சுவை என்று கூறினார்கள். ஆனால் பேச்சு மிக சுவாரஸ்யமாக ஆர்வமூட்டும் வகையும் இருந்தது. நகைச்சுவையை தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. இருந்தாலும் வித்யாலட்சுமி அவர்கள் பேசினால் அருவி போல வார்த்தைகளும் பாடல்களும் தத்துவங்களும் கொட்டும். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது மெய் மறந்து நம் அனுபவித்துக் கொண்டிருப்போம். மிக அருமையான பேச்சு. இன்றைய சூழலில் முதலில் தமிழுக்கும் உயிரென்று பேர், தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதியார் பாடலை பாடினார். ஊழித்து என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். மிக அருமை. கண்டிப்பாக எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது வித்யாலட்சுமி அவர்களே, அதை நீங்கள் கூறினால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் நேரம் இல்லாமல் அனைவரும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலை, தன்னுடைய பணி என்று இருக்கும் காலத்தில் பறந்து விரிந்த மனப்பான்மை வேண்டும் என்று பாரதிதாசன் கூறியதை பற்றி கூறினீர்கள். அப்புறம் நாடு, உலக நாடு, வலிமை மிகுந்த நாடுகள் என்றால் வலிமை குறைந்த நாடுகளை மிதித்து கைப்பற்ற பார்க்கிறது என்பது அருமையாக பாரதிதாசன் எப்படி விளக்கினார் என்று கூறினீர்கள். மிக அருமை. இளைய சமுதாயத்திற்கு பாரதிதாசன் கூறிய வரிகள், சமுதாய கருத்துக்கள், அறிவை விசாலமாக்க வேண்டும் என்று அருமையான கருத்தை கூறினீர்கள். தெளிந்த பார்வை வேண்டும் என்று வள்ளுவர் கூறிய ஒரு உதாரணத்தையும் கூறி அருமையாக எங்களை மெய்மறக்க செய்தீர்கள். கடைசியில் கொட்டு முரசு பற்றி பேசி பெண்ணை தாண்டி வருவாயா என்ற பாடலை படத்தை இப்பொழுதுதான் நமக்கு தெரிந்து கொண்டோம். அன்றைய பாரதிதாசன் கூறினார் என்று கூறினீர்கள். மிக அருமை. நான் சொன்னது போல உங்களுடைய நகைச்சுவை உணர்வை கொஞ்சம் கூட்டியிருக்கலாம் என்று. மற்றபடி பின்னூட்டம் என்று சொல்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பில் சிறப்பாக பேசினீர்கள். கருத்துக்கள் அனைத்தும் அருமை, மிக அருமை. உங்கள் பாடல் திறன், கவித்துவமான பேச்சு என்றுமே சிறப்பு. அவையோர் பற்றிய விழிப்புணர்வும் இருந்தது. இயல்பாக பேசினீர்கள். கவனத்துடன் அனைவரும் கேட்டோம். மிக்க நன்றி.
மிக்க நன்றி ஜெயப்பிரகாஷ் அவர்களே. உடனடியாக ஒரு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாகவும் மதிப்பீடு செய்தீர்கள். மிக அருமையான மதிப்பீடு. அவர்கள் சொன்ன ஒரு கருத்தினையும் ஊன்றி கவனித்து அதை இங்கு அழகாக அவருக்கு மதிப்புரையாக வழங்கியுள்ளீர்கள். மிக்க நன்றி. இன்று பொது மதிப்பீட்டாளராகவும் நானே இப்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டு அடுத்த அனைத்து தகவல்களையும் நான் பகிர நானே நினைக்கிறேன். உடனடியாக பொறுப்பேற்றுள்ளேன். அடுத்ததாக இன்றைய இலக்கண ஆசானை அவருடைய அறிக்கையை சமர்ப்பிக்க மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய இலக்கண ஆசானாக உங்கள் அறிக்கையையும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராக உங்கள் அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு அஜித் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். இன்று பெரிதாக இலக்கண பிழைகள் என்று ஒன்றும் நான் ரொம்ப கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்ணன் பேசும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னீங்க, அதுக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிட்டாங்க. அதில் நீங்கள் பேசும்போது பல பேரோட வேலையை தவிர்த்து விடுமோ அப்படின்னா அதோ சொன்ன மாதிரி இந்த பறித்து விடுமோ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அச்சத்தை பற்றி சொன்னீங்க. அது ஒன்று கவனிச்சேன். அதுக்கப்புறம் பவானி பேசும்போது ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் செட் ஆஃப் மெமரிஸ் அப்படின்றது பயன்படுத்தினாங்க. மற்றபடி அவங்களோட பேச்சில் நிறைய வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு உபரி சொல் அடிக்கடி பயன்படுத்தி இருந்தாங்க. அனுசரணைங்கிற வார்த்தையையும் பவானி பயன்படுத்தியிருந்தாங்க. கண்ணன் நீங்கள் பயன்படுத்தலான்னு நினைக்கிறேன். பாக்யா அனுசரணைங்கிற வார்த்தையை பலமுறை பயன்படுத்தியிருந்தாங்க. வித்யாக்கிட்ட இந்த இதையும் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜேபி அவர்கள் பலமுறை அந்த உபரி சொல் நிறைய தடங்கல்கள் சில இடத்துல இருந்துச்சு. மற்றபடி பெரிய இலக்கண பிள்ளைகளாக என்று நான் எதுவும் கவனிக்க முடியல. நன்றி. மிக்க நன்றி அஜித் அவர்களே. அடுத்ததாக இன்று யாராவது நகைச்சுவை சொல்ல ஆசைப்படுகிறீர்களா? கண்ணன் அவர்களை முயற்சிக்கிறீர்களா? போட்டிருந்தேன் நினைக்கிறேன். உபரிச்சொல் நகைச்சுவையாளர் நகைச்சுவையாளர் தான் போட்டிருந்தாரு. அவர்களுக்கு வேலை பொழு கொடுக்க வேண்டும் என்பதால் அதை தூக்கிவிட்டேன். இப்பொழுது அவரே நகைச்சுவையும் கூறுவார். சரி. இப்போ இந்த ரொம்ப இந்த நவீன உலகத்துல அனுசரணைங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. ஒரு வீட்டில் 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்களாம். என்னன்னு பார்த்தா அவங்க குழந்தைக்கு ஏன் அப்பா பேர் தான் வைக்கணும்னு கணவனும், மனைவி ஏன் அப்பா பேர் தான் வைக்கணும் அப்படின்னு மனைவியும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இதை பார்த்து ஏத்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தாராம். ஏங்க என்ன சண்டை அப்படின்னு கேட்டாராம். இப்படி என் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல சண்டை அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாராம், என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்பா பேர் வைக்கணும்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் கேட்டாராம், உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு. ஸ்ரீனிவாசன் அப்படின்னாராம். மனைவி கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு. கிருஷ்ணன் அப்படின்னு. அப்போ நீங்க ஸ்ரீனிவாச கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப யோசிச்சாங்க. என்ன ஸ்ரீனிவாச கிருஷ்ணன், ஓகே, கோபாலா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டாங்களாம். சரி, உங்க 2 பேர் அப்பா பேர் மாதிரி ஏன் அப்பா பேர் கோபால் அப்படின்னு. ஸோ நம்ம அனுசரணையா இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி வெளியே இருந்து யாராவது நம்ம வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சிருவாங்க. இப்படி சண்டை போட்டுட்டே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் மனைவிக்கு சொல்கிறாங்க, நான் வெளியே போயிட்டு வரேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கணவர் சொன்னாராம், அதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னாராம். அப்புறம் வெளியே 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு வரும்போது
மின்சாரம் போயிடுச்சு. கதவை திறக்க முடியல. அப்போ வந்து மனைவி சொல்கிறாங்க, நான் அந்த கதவை பல முறை திறந்திருக்கேன், சாவியை கொடுங்க நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி திறந்துருக்காங்க. அவங்க 5 நிமிஷம் இவர் விளக்க பிடிச்சிட்டே இருந்திருக்காரு, திறக்க முடியல. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வாங்கி திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த அம்மா விளக்கு பிடிச்சிருக்காங்க. திறந்து முடிச்ச உடனே திறந்துட்டாரு. உடனே அவர் கேட்குறாரு, இந்த பத்தியா திறந்துட்டேன் அப்படின்னு. உடனே மனைவி சொன்னாங்களாம், இப்போ புரியுதா விளக்கை எப்படி சரியா பிடிக்கணும் அப்படின்னு அப்படி சொன்னாங்களாம். இப்படியே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. திடீர்னு வந்து 2 பேருக்கு சண்டையில ரொம்ப நாளா நம்ம விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கோ நீதிமன்றம் போயிட்டாங்க. அங்க போய் நீதிபதி சொல்றாரு, நீங்க 10 வருஷமா ஏதோ வாழ்ந்துட்டீங்க, இனிமே குழந்தைக்காக சேர்ந்து வாழுங்க அப்படின்னு. இல்ல இல்ல இனி சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு. அப்போ கணவன்கிட்ட சொல்றாங்களாம், சரி அப்போ வந்து விவாகரத்து பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுடைய சம்பளத்துல மாச சம்பளத்துல பாதி வந்து மனைவிக்கு கொடுத்துறணும் அப்படின்னு. அவன் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தானாம். யோ நீ பாதி சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்றேன் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. 10 வருஷமா நான் முழு சம்பளத்தை அங்கதான் கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப பாதியாக எனக்கு மிஞ்சுமே அப்படி. இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கணவனும் மனைவியும் இறந்தே போயிட்டாங்க. பல ஆண்டுகள் வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. சொர்க்கத்துல போயிட்டு அங்க எல்லாமே இருக்குது. சாப்பாடு அது இதுன்னு எல்லா வகையான சாப்பாடும் இருக்கு. அப்ப அவரு சொல்றாரு, "இந்த சாப்பாடுலாம் இருக்கு. எல்லாமே சாப்பிடலாமா?" அப்படின்னு. "ஆமா, இது எல்லாமே சாப்பிடலாம். எனக்கு சுகர் இருக்கு. பரவால்ல. நீங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க. எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க" அப்படின்னு. "அ அப்ப எதுவுமே பண்ணாதா?" அப்படின்னு. "எதுவுமே பண்ணாது" அப்படின்னாங்க. அப்போ அப்படியே யோசிச்சுட்டு மனைவிய பார்த்து சொன்னாராம், "அ இந்த மாதிரி எல்லாமே இங்க சாப்பிடணும். இவ 10 வருஷமா என்ன அத சாப்பிடாத, இத சாப்பிடாத, சுகர் இருக்கு எதையுமே சாப்பிட விடல. அப்பவே ஒழுங்கா சாப்பிட்டுருந்தேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்து இன்னும் நல்லா சாப்பிட்டுருப்பேன்" அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையும் நேர்மறையான இதுலயும் எடுத்துக்கலாம், எதிர்மறையான இதையும் எடுத்துக்கலாம். அனுசரணையோடு வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி. நன்றி. இப்பொழுது உங்கள் நகைச்சுவையை பொறுத்து அனுசரணை என்ற வார்த்தை என்று சொன்னீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. மிக அருமை. அடுத்ததாக வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் ஒரே ஒரு வெற்றி கோப்பை மட்டும் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கிறது. ஜெயப்பிரகாஷ் அவர்களே, இன்றைய உடனடி பேச்சுக்கான வெற்றி கோப்பையை யார் பெறுகிறார்கள் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்களா? அதை மட்டும் தான் அறிவிக்கணுமா? மற்றதெல்லாம் நானும் தான் வெற்றி பெற்றேன். அதை நான் அப்புறமாக அறிவிப்பேன். அது உங்களுக்கு வாக்கே இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். வித்யாலட்சுமி பேசியவுடன் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து சொல்லலாம் என்று. இப்படியாவது வெற்றி பெற்றால் தான் உண்டு. இருந்தாலும் இன்றைய உடனடி பேச்சில் வெற்றி பெற்றவர், நான் குறிப்பிட்ட நினைவுகளை அழிக்க முயற்சி செய்ய மாட்டேன் என்று அருமையாக கூறிய பவானி அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார். வாழ்த்துக்கள் பவானி அவர்களே, மிக அருமை. மிக அருமை, நன்றி. இப்பொழுது மதிப்பீட்டாளராக நீங்களும் வெற்றி கோப்பையை தட்டி சென்றீர்கள் என்று அவைக்கு கூறிக்கொண்டு என்னுடைய பொது மதிப்பீடை இப்பொழுது வழங்குகிறேன். இன்றைய கூட்டம் ஒரு நிமிடம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது 5 உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பித்தோம். ஆனால் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிரப்பப்பட்டு செவ்வனே இன்றைய கூட்டம் நடைபெற்றது என்றே சொல்லலாம். அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்று நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய கூட்டம் எப்பொழுதும் போல சிறப்பாக நடைபெற்றது என்பதையும் கூறிக்கொண்டு நான் மெய்நிகர் மேடையை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. 5-6 உறுப்பினர்களை கொண்டு இன்றைய கூட்டம் நடைபெற்றாலும் நீங்கள் சொன்னது போல அனைத்து பொறுப்புகளையும் பகிர்ந்து நாம் எடுத்துக்கொண்டோம். மிக அருமை. எத்துணை கடைசி நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு சில நபர்கள் அவர்கள் வர இயலாவிட்டாலும் நமது கூட்டம் சிறப்பாக நடைபெறும் என்பது இன்று ஒரு உதாரணம். மிக அருமை. மிக்க நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன். பதிவை நிறுத்தி விடுகிறேன்.
முதலில்